வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். சிங்கப்பூர் பொது தேர்தலில் பாஸ் கட்சி தலையிடுகிறது. சிங்கப்பூர் உள்துறை அமைச்சு குற்றச்சாட்டு. சிங்கப்பூரின் 2025ஆம் ஆண்டு பொது தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடித்துள்ள வேளையில் மலேசியாவில் உள்ள மதவாத கட்சியான பாஸ் தலையிடுகின்றது என்று அந்த நாட்டின் உள்துறை அமைச்சு பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. பாஸ் கட்சியின் 2 முன்னணி தலைவர்கள் சிங்கப்பூர் தேர்தலில் தலையிடுகின்றனர் என்று சிங்கப்பூர் உள்துறை அமைச்சும் பொது தேர்தல் இலாகாவும் கூட்டாக வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் அம்பலப்படுத்தியுள்ளன. பாஸ் கட்சியின் தேசிய பொருளாளர் இஸ்கண்டர் அப்துல் சமட் மற்றும் பாஸ் கட்சியின் ஸ்லாங்கூர் மாநில இளைஞர் பிரிவு தலைவர் முகமது சுக்ரி ஓமார் ஆகிய 2 தனிநபர்கள் 2025ஆம் ஆண்டு சிங்கப்பூர் தேர்தலில் தலையிட்டுள்ளனர் என்று உள்துறை அமைச்சும் தேர்தல் இலாகாவும் குற்றம் சாட்டியுள்ளன. சிங்கப்பூர் அரசியல் தொடர்பாக அங்குள்ள மலாய்க்காரர்களுக்கு அறிவுறுத்துவது போல் தங்கள் முகநூலில் அவர்கள் கருத்து பதிவேற்றம் செய்துள்ளனர். கடந்த ஏப்ரல் 22, 23ஆம் தேதிகளில் பாஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ பத்திரிகையான ஹராக்காவில் வெளிவந்துள்ள ஒரு கட்டுரையை அடிப்படையாக கொண்டு அவ்விருவரும் சிங்கப்பூரிலுள்ள மலாய்க்காரர்களை உசுப்பிவிட்டு வருகின்றனர். சிங்கப்பூரில் நகரங்களிலிருந்து மலாய்க்காரர்களை விரட்டிய பழைய அத்தியாயம் தொடர வேண்டாம் என்று இனத்துவேஷ தன்மையில் அவ்விருவரும் தங்கள் முகநூலில் கருத்து வெளியிட்டுள்ளனர். சிங்கப்பூரில் இனபேதமின்றி சிங்கப்பூரியர்கள் என்ற ஒரே அந்தஸ்தில் நாட்டு மக்களை வழிநடத்தி வரும் வேளையில் பொது தேர்தல் நடைபெறும் முக்கியமான காலகட்டத்தில் வெளிநாட்டவர்களின் தலையீடு இருப்பது தேர்தல் சட்டத்தின் கீழ் பெரும் குற்றமாகும் என்று சிங்கப்பூர் எச்சரித்துள்ளது. சிங்கப்பூர் பொது தேர்தல் நடைபெறவிருக்கும் வேளையில் அந்த நாட்டிலுள்ள மலாய்க்காரர்களின் நிலை குறித்து அக்கறை கொள்ள எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று பாஸ் கட்சியின் ஸ்லாங்கூர் மாநில இளைஞர் பிரிவு தலைவர் முகமது சுக்ரி ஓமார் இன்று பகிரங்கமாக அறிவித்துள்ளார். சிங்கப்பூர் பொது தேர்தலில் நாங்கள் தலையிடவில்லை. ஆனால் சிங்கப்பூரிலுள்ள எங்கள் சமூகமான மலாய்க்காரர்களின் நிலை குறித்து ஒரு முஸ்லிம் என்ற முறையில் அக்கறை கொள்ள எங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது என்று முகமது சுக்ரி ஓமார் குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூரின் இறையாண்மை மற்றும் சட்டங்களை நாங்கள் முழுமையாக மதிக்கிறோம். ஆனால் ஒரு முஸ்லிம் என்ற முறையில் எங்களுக்கு உள்ள தார்மீக பொறுப்பிலிருந்து நாங்கள் விலகிவிட முடியாது என்று அந்த மதவாத கட்சி தலைவர் கூறுகின்றார். சிங்கப்பூர் பொது தேர்தல் வரும் மே 3ஆம் தேதி நடைபெறவிருக்கும் வேளையில் அந்த நாட்டிலுள்ள மலாய்க்காரர்களை தூண்டிவிடும் செயலில் பாஸ் கட்சியின் 2 தலைவர்கள் ஈடுபட்டு வருவதாக அந்நாட்டு அரசாங்கம் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருப்பது தொடர்பில் கருத்துரைக்கையில் முகமது சுக்ரி ஓமார் இதனை தெரிவித்தார். மிக பரபரப்பாக எதிர்பார்க்கப்படும் பேரா தாப்பா நாடாளுமன்றத்திற்கு உட்பட்ட அயர் குனிங் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் இன்று நடைபெற்று வரும் வேளையில் வாக்களிப்பு மந்தமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 31,281 வாக்காளர்களை கொண்ட அயர் குனிங் சட்டமன்ற தொகுதியில் பிற்பகல் 3 மணி வரை 50.18 விழுக்காட்டு வாக்குகள் மட்டுமே பதிவாகியிருப்பதாக தேர்தல் ஆணையமான SPR அறிவித்துள்ளது. இந்த இடைத்தேர்தலுக்கு மொத்தம் 18 வாக்களிப்பு மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. வாக்களிப்பு மாலை 6 மணிக்கு நிறைவு பெறுகிறது. ஒரே ஒரு வாக்களிப்பு மையமான தண்டேவா சக்தி தேசிய பள்ளி வாக்களிப்பு மையம் மட்டும் மாலை 4 மணிக்கு மூடப்பட்டு விட்டதாக அது தெரிவித்தது. கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற பொது தேர்தலின் போது அயர் குனிங் சட்டமன்ற தொகுதியில் 74.7 விழுக்காடு வாக்குகள் பதிவானதாக SPR குறிப்பிட்டுள்ளது. பேரா அயர் குனிங் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் கடந்த 2 வார காலமாக மேற்கொள்ளப்பட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் பாரிசான் நேஷனல் மற்றும் பக்கத்தான் ஹரப்பான் தேர்தல் கேந்திரங்களின் செயல்பாடு மனநிறைவளிக்கும் வகையில் உள்ளது என்று அம்னோ தலைவர் டத்தோஸ்ரீ அஹமத் ஜஹித் ஹமீடி தெரிவித்துள்ளார். இவ்விரு கூட்டணிகளும் கூட்டாக செயல்பட்டது சிறந்த பங்களிப்பாகும் என்று பொருள் கொள்ளப்படும். வெற்றியை தேடி தந்த கடந்த இடைத்தேர்தல்களான கிளாந்தான் நுங்கிரி சட்டமன்றம், ஜோஹர் மக்கோத்தா சட்டமன்றம் ஆகியவற்றில் கையாளப்பட்ட கூட்டு ஒத்துழைப்பை போல அயர் குனிங்கிலும் காண முடிந்தது என்று துணை பிரதமரான அஹமத் ஜஹித் குறிப்பிட்டார். எனினும் அயர் குனிங்கில் பாரிசான் நேஷனலின் வெற்றியானது வாக்களிக்க வருகின்றவர்களின் விழுக்காட்டை சார்ந்து இருக்கின்றது என்று பாரிசான் நேஷனல் தலைவருமான அஹமத் ஜஹித் தெரிவித்தார்.
50க்கும் மேற்பட்ட திரை நட்சத்திரங்கள் ஒன்று கூடும் மாபெரும் விழா 17th Annual Edison Awards பினாங்கு ஸ்பைஸ் அரினாவில் மே 17 மாலை 5 மணிக்கு. குடும்பத்தோடு வாங்க, கொண்டாட்டத்தோடு போங்க. உடனே டிக்கெட் புக் பண்ண மை டிக்கெட் ஏசியாவை விசிட் பண்ணுங்க. அயர்குனிங் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் மலாய்க்காரர்கள் திரண்டு வந்து வாக்களிப்பார்கள் என்றால் பரிகத்தா நேஷனல் வெற்றி பெறும் சாத்தியம் இருப்பதாக அதன் தலைவர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மலாய்க்கார வாக்காளர்களின் வாக்களிப்பு விழுக்காட்டை பொறுத்தே பரிகத்தா நேஷனலின் வெற்றியை உறுதி செய்ய இயலும் என்று அவர் குறிப்பிட்டார். மும்முனை போட்டி ஏற்பட்டுள்ள இந்த இடைத்தேர்தலில் அம்னோ சார்பில் பரிசா நேஷனல் வேட்பாளராக டாக்டர் முகமது யூஸ்ரி பாக்கிர் போட்டியிடும் வேளையில் பாஸ் சார்பில் பரிகத்தா நேஷனல் வேட்பாளராக அப்துல் முஹைமின் மாலிக்கும் PSM கட்சி சார்பில் வழக்கறிஞர் பவானி KSம் போட்டியிடுகின்றனர். சுரங்கப்பாதை மேற்பார்வையாளர் ஒருவர் மோட்டார் சைக்கிளுடன் லாரியின் பின்புறத்தில் மோதியதில் பலத்த காயங்களுக்கு ஆளாகி மரணமுற்றார். இச்சம்பவம் இன்று காலை 11:15 மணியளவில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 242.9வது கிலோமீட்டரில் ரெம்பாவ் அருகில் நிகழ்ந்தது. சிலாங்கூரைச் சேர்ந்த 31 வயது அப்துல் ஹாயு அப்துல் காடிர் என்ற அந்த மேற்பார்வையாளர் மோட்டார் சைக்கிளுடன் லாரியின் அடியில் சிக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக ரெம்பாவ் மாவட்ட இடைக்கால போலீஸ் தலைவர் அஸ்மி அலி தெரிவித்தார். ஜோஹர் செகாமட் புக்கிட் ஹம்பார் தேசிய தொடக்கப்பள்ளிக்கு அருகில் எதிர்த்திசையில் வாகனத்தை செலுத்தி மற்ற வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் மாது ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். புரோடுவா பேசா காரில் மற்றவர்களின் பாதுகாப்பை பொருட்படுத்தாமல் அந்த மாது எதிர்த்திசையில் காரை செலுத்தியது தொடர்பான காணொளி ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலானதை தொடர்ந்து அந்த பெண்மணி அடையாளம் காணப்பட்டதாக செகாமட் மாவட்ட போலீஸ் தலைவர் அஹமத் ஜம்ரி மரின்சா தெரிவித்தார். சிறுநீர் பரிசோதனை நடத்தப்பட்டதில் 40 வயது மதிக்கத்தக்க அந்த மாது போதைப் பொருள் உட்கொள்ளவில்லை என்பது தெரிய வந்துள்ளதாக அஹமத் ஜம்ரி குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.